இந்த நாட்களை எதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சபைகளிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பக்தியில வளர்வதற்கு. ஆமென். இது என்ன சாம்பல்? சாம்பல்னா என்ன? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன்னாரு. அப்ப சாம்பல்னா என்ன? துக்கம்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாம்பல்னா என்ன? துக்கம். ஸ்தோத்திரம். என்ன துக்கம்? ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம். சாம்பல், தூள், தூசி எது வந்தாலுமே அது துக்கம்னு அர்த்தம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். அப்போது யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டார்கள். ஸ்தோத்திரம். யோசுவா யாரு? மோசேக்கு அடுத்தது வழிநடத்தும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர். சொல்லுங்க அல்லேலூயா. மோசே செலக்ட் பண்ணும்போது மோசேயின் ஊழியக்காரராக இருந்தார். மோசே மரித்ததுக்கு பிற்பாடு தேவனே சொல்றாரு 24வது அதிகாரம். ஸ்தோத்திரம். நியாயாதிபதி யோசுவா 24ல் அவர் சொல்லுவார் 14-15 வசனங்கள்ல கர்த்தருடைய ஊழியக்காரனாகி யோசுவா என்று சொல்லி கவனிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரராய் மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினவர். அவருக்கு ஏங்க துக்கம்? அவர் துக்கித்து புழுதியை சாம்பலை மேல வாரி போட்டுக்கொண்டு உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஏன் இருக்கிறார்? கவனிக்கிறீங்களா ப்ளீஸ்? இதெல்லாம் நீங்க கேட்க முடியாத காரியம். தெரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். தெரிஞ்சுங்க என்ன துக்கம், என்ன சாம்பல். ஸ்தோத்திரம். போய் வெளியில கேட்கறவங்களுக்கு சொல்லணும். நீங்க ஒழுங்கா கவனிச்சாதான் புரியும். ஸ்தோத்திரம். கவனிங்க. யோசுவா மோசேக்கு அப்புறம் ஜனங்களை நடத்துகிறவர். அவருக்கு ஏன் துக்கம்? அவருக்கு ஏன் சாம்பல்? கவனிங்க. ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அப்படித்தானே? ஸ்தோத்திரம். அவர்களை மோசே அனுப்பி ஆண்டவர் மீட்டு கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார். வழியில மோசே செத்து போனார். அதுக்கப்புறம் யோசுவா வழி நடத்தினார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த அதிகாரம் சொல்லுகிறது, யோசுவா இப்ப வாசிங்க 7:6 மறுபடியும். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை வாரி போட்டு கொண்டார்கள். முப்பரும் யோசுவாவும். அப்ப அவங்களுக்கு ஏன் துக்கம்? நல்லா தானே வழிநடத்தி கொண்டு வந்தார். ஏன் துக்கம்னு சொல்லி 2வது வசனம் சொல்லுது. அது 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கிற அனுப்பி போக வேண்டியது இல்லை. ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம் என்று சொன்னார்கள். இப்போ 800 பேர் அனுப்புறான். 3வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம் வாசிங்க. 5 மைக்ல வாசிக்கலாம். ஆழியின் மனுஷர் அவர்களை ஏறக்குறைய 36 பேரை வெட்டி விட்டார்கள். வேவு பார்க்க போய் வந்தவங்க சொன்ன ரிசல்ட் என்ன? 2000-3000 பேர் போனா ஆழி ஈஸியா ஜெயிச்சிடலான்னு சொன்னாங்க. இவன் 800 பேரை தான் அனுப்புனான். ஆனா அந்த ஆயின் மனுஷர் 36 பேரை வெட்டி போட்டு விட்டார்கள். இப்போ சத்தத்தோட கத்திக்கின்னு யோசுவா இடத்துல வருகிறார். இப்ப யோசுவாவுக்கு ஜெயம் இல்லாதபடியினாலே எரிகோவில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். யோர்தான்ல ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். யோர்தான் அறுப்பு காலம், கரை புரண்டு ஓடுது தண்ணி. ஆமே. அதை தாண்டாதான் காணான். இப்ப யோசுவா போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இந்த ஜனங்களை நடத்துகிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டியப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படாத, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன். ஆமே. நீ ஒண்ணுமே பண்ணாதப்பா, உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களை போய் முதல்ல யோர்தான்ல காலை வைக்க சொல்லு.
உடன்படிக்கை பெட்டி என்னன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை ஆசாரியர்கள் சுமப்பார்கள். அவர்கள் சுமந்து கொண்டு போய் அந்த பெட்டியை தண்ணீரில் கால் வைக்க சொல் என்று சொன்ன மாதிரியே யோசுவா செய்தான். அவர்கள் கால் தண்ணீரில் பட்ட உடனே, வசனம் அழகா போட்டுது, ஆசாருடைய கால் யோர்தானில் பட்ட உடனே ஓடி வருகிற தண்ணீர் குவியலாக நின்றது. ஆமே, இது செங்கடலை விட பெரிய அற்புதம். கையை தட்ட மாட்டீங்க, ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே நிக்குதுங்க தண்ணி. கடலை பிரிக்கிறது ஈஸி, பயங்கரமா கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். ஸ்தோத்திரம். அது அப்படியே குவியெல்லாம் மாறணும், வழி வரணும். இப்போ ஸ்தோத்திரம். எப்படி நிறுத்த முடியும்? எப்படி நிறுத்த முடியும்? நிறுத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இது பெரிய அற்புதத்தோடு சந்தோஷமா அந்த யோர்தானை கடந்து வராங்க. எரிகோ அவர்கள் போக முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் போய் யோசுவா ஜெபிக்கிறார், ஆண்டவரே யோர்தானை தாண்டிட்டோம், இந்த எரிகோவை எப்படி நாங்கள் தாண்டது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், ஒன்றும் நீ பிரச்சனை இல்லை, இந்த எரிகோ எவ்வளோ பெரிய கோட்டையா இருக்கலாம், ஆனால் துதிக்கு முன்னாடி செருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவாய். பெரிய பர்வதமே, நீ ஏமாத்திரம் துதிச்சா அவங்க முன்னாடி நிற்கிற எப்பேற்பட்ட மலை அவங்களால உடைக்க முடியும். அதனால தான் துதிங்க துதிங்கன்றேன். ஆமே, ஸ்தோத்திரம். நம்ம கண்ணை மூட மாட்டோம், வாயை திறக்க மாட்டோம், எங்கேருந்து எரிகோ உடைகிறது? இன்னும் பெருசாக தான் ஆயின் போய் இருக்கும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதே போல் 6 நாள் ஒவ்வொரு ரவுண்டு, 7வது நாள் 7 ரவுண்டு, 11வது ரவுண்டு அடிக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம், எரிகோ இடிந்து சுக்குநூறா போச்சு. ஆமே, சந்தோஷமாய் ஜனங்கள் எல்லாம் ஏறி போய், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்போ சொல்லும் போதே ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீங்கள் எரிகோவை கிராஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது, ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது. ஒருவேளை வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் எதனா மாட்டுச்சுன்னா அதை கொண்டாந்து சர்ச்சில் வச்சிடுங்க, அது கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேரும். மற்றபடி எவனும் எதையும் எடுக்கக்கூடாது என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இப்போ அதே போல யோர்தானை கடந்தவர்கள் எரிகோவை உடைத்து கடந்து வந்து விட்டார்கள். இப்போ ஆயியை தாண்டிட்டா கானான் இருக்கிறது ஒரு சின்ன பட்டணம். அந்த பட்டணத்து பேரு ஆயி. அதை தாண்டிட்டா அடுத்தது கானான்ல கொண்டு போய் யோசுவா பங்கிட்டு கொடுத்துருவார். யோசுவா ஜனங்களுக்கு நிலங்களை பங்கிட்டு கொடுப்பதற்காக ஸ்பெஷலா அப்பாயின் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர். இப்போ யோர்தானை எரிகோவை கடந்து வந்தவர். இப்ப ஆயிய எப்பவுமே ஒரு காரியத்தை, இப்ப எரிகோ கூட ஃபர்ஸ்ட் வேவுக்காரர் அனுப்பி பார்ப்பாங்க. 2 வேவுக்காரர் போய் பார்க்கும்போது தான் ராகாப் வேசி அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உபகாரம் செய்தபடினாலே ராகாபுக்கு இஸ்ரவேல் புத்திர நாடுகளை சுதந்திரம் கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதே போல ஆயிக்கு மனுஷர் அனுப்புறாரு. இப்போ போயிட்டு ஸ்தோத்திரம், கவனிங்க, நல்லா கவனிக்கணும். போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது வேவு பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க ரிசல்ட் வாஸ்தவன் 2000 பேர் 3000 பேர் போனா போதும், மொத்த பேரும் தேவையில்லை, இவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் தேவையில்லை, 2000 பேர் 3000 பேர் போனால் போதும்னு சொன்னதை கேட்ட யோசுவா அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்காம ஸ்தோத்திரம் ஆட்கள் 800 பேர் அனுப்புகிறார். அங்கே போனால் நடக்கிற சம்பவம், அந்த ஆயின் மனுஷர் இவர்கள் மேலே பாய்ந்து 36 பேரை விட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட உடனே யோசுவா போய் தேவ சமூகத்தில் விழுந்து உபவாசித்து ஸ்தோத்திரம் புழுதியை சாம்பலை தன்மேல் போட்டு கொண்டான். எரிகோ வரைக்கும் ஜெயத்தை கொடுத்து நடத்தின ஆண்டவர் ஆயு பட்டணத்தில் ஏன் எங்களுக்கு தோல்வி, ஏன் எங்களுக்கு இந்த துக்கத்தை வருவித்தீர் ஆண்டவரேன்னு சொல்லி யோசுவா போய் 7வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான், துக்கமா இருந்தான், சாம்பலை மேலே போட்டு கொண்டான், புழுதியை மேலே போட்டு கொண்டான். சந்தோஷமா எரிகோவரில் நடத்தி கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ ஆயின் மனுஷருக்கு முன்பதாக, சின்ன பட்டணத்துக்கு முன்பதாக முறிந்து போனார்கள். இது பெரிய துக்கம். ஆமேன். எத்தனையோ ராஜாக்களை ஸ்தோத்திரம், பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தார், சீகோனின் ராஜாவை அழித்தார் இல்லையா, எமோரியரின் ராஜாக்களை அழித்தார், எத்தனையோ ராஜாக்களை எல்லாம் அழித்து ஜெயமாய் நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் இப்ப சின்ன பட்டணம் ஆயில ஒரு பெரிய தோல்வியை கொடுக்கிறாரே. அதுக்கு ஏம்பா என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்க? நாங்க ஆயின் மனுஷத்துல தோற்பதற்கு எதற்கு நாங்கள் ஊழியத்துக்கு வரணும்? நான் போய் இந்த ஜனங்களுக்கு கானான் தேசத்தை எப்படி பங்கிட்டு கொடுக்க முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி துக்கத்தோடு தேவ சமூகத்துல சாம்பல்ல புழுதில உட்கார்ந்தது தான் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிச்சோம். அப்போ ஒரு காரியம் நமக்கு துக்கமா இருக்கும்போது, நமக்கு எதிரடையான காரியங்கள் செய்யும் போது ஸ்தோத்திரம், அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் சாம்பல்லையும் புழுதியிலையும் என்ன பண்றாங்க ஜனங்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்துல உட்கார்ந்தார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இதனால நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? ஸ்தோத்திரம். இந்த துக்க நாட்கள் நமக்கு எதற்காக? ஸ்தோத்திரம் என்பதை இந்த யோசுவாவின் காரியத்திலிருந்தே உங்களுக்கு சொல்லும்படியாய் ஆவியானவர் ஏவுகிறபடினாலே சுருக்கமா அதை சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆயிக்கு முன்பாக யோசுவாவின் சேனை ஸ்தோத்திரம் விழுந்து போனதுக்கு என்ன காரணம்? ஸ்தோத்திரம். நாமும் கானான்ல போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். இயேசு வரும்போது அந்த பரம கானான்ல நம்ம போனோம், கிட்ட வந்துட்டோம். ஆயினால நம்ம தடுக்கப்படாதபடிக்கு ஸ்தோத்திரம் நாம் செய்ய வேண்டியது என்ன யோசுவாவை போல என்பதுதான் இந்த நாளில் உங்களோட நான் பேசும்படி விரும்புகிறேன். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஸ்தோத்திரம் எகிப்தின் அடிமைத்தனத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். பார்வோன் அவர்களை ஒடுக்கின ஒடுக்குதலின் சத்தம், கூக்குரலின் சத்தம் பரலோகத்தில் கேட்டுச்சான். எப்படி ஒடுக்கிருப்பான் பாருங்க. 3வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் யாத்திராகமத்தில் வீட்டில் போய் வாசிங்க. இப்போ வாசியெல்லாம் நேரம் இல்லை, கவனிங்க, கதை மாதிரி சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். இந்த செய்தியும் உங்களுக்கு வரும் குரூப்ல மறுபடியும் கேட்டுங்க. அவங்கள போட்டு அப்படி ஒடுக்குனானா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசித்தபடியினாலே, ஆமென், ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன்னுடைய ஜனங்கள் 430 வருஷம் எங்க இருப்பாங்க? எகிப்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்களை அங்கிருந்து பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணி இந்த கானான் தேசத்துல கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். அதை நிறைவேற்றும்படியாக தான் இரட்சகராக மோசேயை அந்த எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் அனுப்பினார். ஆமென். மோசே ஒரு இரட்சகர். ஆமென். நமக்கு எப்படி இயேசு ஒரு இரட்சகரோ அதுபோல எகிப்திலிருந்த அடிமைத்தனத்திலிருந்த ஜனங்களுக்கு மோசே ஒரு இரட்சகர். ஆமென். இப்ப மோசேயை பின்பற்றி வருகிறார்கள். செங்கடல் தடையா இருந்தது நமக்கு நல்லா தெரியும். அந்த செங்கடலை தாண்டி வந்தால் மோசேக்கு உட்பட்டவர்களாய், மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழ விரும்பினால் செங்கடலை தாண்டி வா, இல்லை நீ அடிமைத்தனத்திலே இருக்கிறனா அங்கேயே இருந்துக்கோ. ஸ்தோத்திரம். இதுதான் கண்டிஷன். நீ எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருக்கன்னா அங்கே இரு. என்ன பின்பற்றி வந்தினா நான் சொல்றபடி செய்யணும். செய்ய தந்தா வான்னு சொன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப செங்கடலை தாண்டின பிற்பாடு பழைய ஏற்பாட்டு காலத்துல அதுதான் அவர்களுக்கு ஞானஸ்தானம். இப்ப நடத்தி வந்த பிற்பாடு ஜனங்கள் போய் கானான்ல சேர்றதுக்கான நாள், பிரயாண டைம் அப்படி பார்த்தீங்கன்னா 40 நாள் மட்டுமே. ஆமென். 40 நாள்ல கொண்டு போய் என்ன பண்ணிடலாம்? மோசே ஸ்தோத்திரம் கானான் தேசத்துல சேர்த்திருக்கலாம். ஆனால் மோசேக்கு உட்பட்டு, மோசேக்கு உள்ளாக நான் இருப்பேன் என்று இசைந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோசேயின் வார்த்தைக்குள்ளாக இருக்கிறார்களா என்பதை செக் பண்ணும்படியாக, என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாக 40 நாள் பிரயாணத்தை கர்த்தர் 40 வருஷமா மாத்துறாரு. ஆமென். ஏன் 40 வருஷமா மாத்துறாருன்னா, எத்தனை பேர் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்குள் இருக்கிறார்கள்? நியாயப்பிரமாணத்தின் உள் இருக்கிறவர்கள் தான் எங்க போக முடியும்? அப்படித்தானே வந்தீங்க. ஸ்தோத்திரம். நாங்க மோசேக்குள்ளாக இருப்போம், மோசேயின் சொற்படி கேட்போம்னு சொல்லி தானே வந்தீங்க. அப்ப மோசேயின் சொற்படி நீங்க செய்யறீங்களா இல்லையா நான் பார்க்கணும். 40 நாள்ல கொண்டு போய் விட்டுட்டா யாருக்குமே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால என்ன பண்றார் ஆண்டவர்? 40 வருஷம் சுற்றி விடுகிறார். இந்த 40 வருஷம் சுத்தி போக பண்ணதுனால என்னெல்லாம் மோசேக்கு விரோதமாய் மாம்சம் எழும்பினதோ அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். மாம்சத்தை வெளியே கொண்டாடுறதுக்கு தான் 40 வருஷம் ஆச்சு. மாறாவுக்கு போறாங்க, தண்ணி கசப்பாகுது. மோசே என்னங்க பண்ணுவாரு? 3 நாள் தண்ணி இல்லை, 3 நாள் தண்ணி இல்லை, திடீர்னு ஒரு தண்ணி. ஸ்தோத்திரம். ஜனங்கள்லாம் இதுவரைக்கும் மோசே சொல்படிதான், மோசே சொன்னாதான் தண்ணி, மோசே சொன்னாதான் சாப்பாடு, மோசே சொன்னாதான் ட்ரெஸ், மோசே சொன்னாதான் நடக்கும். அதுவரையில இருந்தவங்க இந்த மாறா கிட்ட வந்தபோது மோசே எதுவுமே கன்சல்ட் பண்ணல, ஓடி கடகடன்னு தண்ணி அள்ளி வாயில வச்சா கசகுது. உன்னுடைய கண்டிஷன் என்ன? நீ செஞ்சு கொண்ட பொருத்தனை என்ன? மோசேயின் சொல்படிதான். சொல்லுங்க அல்லேலூயா. அதை மீறி நீ என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. நீ செஞ்சதுனால கசப்பு. இப்ப தண்ணி குடிச்சது யார் தப்பு? மோசே சொல்லல. நீயே போய் தண்ணி குடிச்சிட்டு கசப்பா இருந்தவொடனே எல்லாம் கல்ல தூக்குறான் மோசே மேல அடிக்கிறதுக்கு. இவங்க என்ன பண்றது? ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மோசேக்குள்ளாக நான் நடப்பேன், மோசே நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக நடப்பேன்னு சொல்லி வந்த ஜனங்களுக்குள்ளே அவர்களை அறியாத மாம்சம் இருந்தது.
கோபம், மூர்க்கம், வைராக்கியம் இதெல்லாம் மாம்சம். மாம்சத்தோடு நீங்க எங்க போக முடியாது. மாம்சத்தை உங்களுக்கு காட்டி அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டால் அவர்களை அழித்து கானான்ல கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் 40 வருஷம் ஆச்சு. ஸ்தோத்திரம், சொல்லுங்க அல்லேலூயா. 40 வருஷத்துல பாருங்க, அந்த ஸ்தோத்திரம் மாறா இடத்துல கொஞ்சம் பேர் கர்த்தர் அழித்தார். திடீர்னு எங்களுக்கு கறி வேணும், இச்சை, மாம்சத்தின் இச்சை. நாங்க எகிப்தில் இருந்த போது கறி செய்யற டப்பா பக்கத்துல உட்காந்து தெரியாம போட்டு போட்டு சாப்பிட்டோம். இங்க வெறும் மண்ணா, எங்களுக்கு வெறுப்பாகுது. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ஸ்தோத்திரம், கறி சாப்பிட்ற கேஸ். ஸ்தோத்திரம், இங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமான கறி வாங்கலாம் முறுமுறுக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், ஆமென். ஆண்டவர் காடை அனுப்பினார், பின்னாடியே பாடை அனுப்பினார். காடை வந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டு பல்லுகிற கறியை குத்தி சாப்பிட்டுக்கிறான், பின்னாடியே பாடை வருது. இச்சை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்காது. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிசாசினால் உண்டானது. இச்சித்தவர்களை கர்த்தர் வனாந்தரத்திலே அழித்தார். மாம்சம் எங்கெல்லாம் வெளிப்பட்டதோ, கோராகின் புத்திரர் மோசேக்கு விரோதமா எழும்பி வந்து, ஸ்தோத்திரம், தாத்தான் அபிராம் என்றவர்கள், நீ தான் ஊழியத்துக்கு வந்தீங்களா? நானும் லேவி கோத்திரம் தான், ஸ்தோத்திரம், நாங்களும் ஊழியம் செய்வோம். தூபங்களை சேர்த்துன்னு வரான், ஆசாரிப்பு கூடாரத்தில் தூபம் காட்டுறதுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் மோசே எதுவுமே சொல்லல, ஆண்டவர் டென்ஷன் ஆயிட்டாரு. ஸ்தோத்திரம், மோசே தள்ளி போ, அவனால ஒரே நொடியில் அழி பண்றாரு. ஸ்தோத்திரம், ஆமென். எவ்வளவு துணிகரம்! கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு என்று சொல்லி ஆண்டவரே டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் மோசே அழகாரு, ஐயோ ஆண்டவரே அதெல்லாம் பண்றாதீங்க. ஸ்தோத்திரம், எகிப்தியர் கேள்விப்பட்டான், இந்த ஜனங்களை அங்க கொண்டு போறதுக்கு தான் இந்த ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார்னு உம்முடைய நாமத்தை தூஷிப்பாங்க. ஆண்டவரே தயவு செய்து விட்டுருங்க. ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சரி, என்ன பண்ணலாம்? ஸ்தோத்திரம், இந்த ஜனங்களுக்கு போய் அறிவு சொல்லு, மோசே தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், மோசேயை போல ஒரு ஊழியக்காரன் இந்த பூமியில எழும்பினதும் இல்லை, எழும்ப போறதும் இல்லைன்ட்டார். ஆண்டவரே சாட்சி சொல்லிட்டார். ஆமென். அவன் அப்படிப்பட்ட சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். என்னதான் ஜனங்கள் அவன் மேல மூர்க்கமா இருந்தாலும் அவன் எப்படி இருந்தானா? சாந்த குணமுள்ளவனா இருந்தான். யாரையும் சண்டைக்கு போவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணாரு ஆண்டவரே? ஸ்தோத்திரம், பூமி பிளந்து, ஸ்தோத்திரம், அந்த 250 பேர் அவங்க குரூப்பு, தாத்ரான் அபிராம் குரூப்பு, அவங்க எல்லாரும் அப்படியே பூமிக்குள்ளாக பாதாளத்துக்கு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம், சொல்லுங்க அல்லேலூயா. எதெல்லாம் மாம்சம் எழும்புகிறதோ, எங்கெல்லாம் மாம்சம் எழும்பினதோ, அவர்கள் எல்லாரையும் அழிப்பதற்காக தான் ஸ்தோத்திரம் 40 வருஷம் ஆச்சு ஆண்டவருக்கு. ஏன்னா மாம்சத்தோடு இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, மாம்சம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கானான்ல போக முடியாது. மாம்சத்தை அழிப்பதற்காக தான் உங்களுக்கு இந்த நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏற்கனவே பார்த்தோம், நம்ம பார்த்து கொண்டிருக்கிற செய்தி, தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் மாம்சம் அழியணும். அதானே? சொல்லுங்க அல்லேலூயா. இது தொடர்ச்சியான செய்தி, தொடர்ந்து போயினே இருக்கும். ஈஸ்டர் வரலாம் போயினே இருக்கும், கவனிக்கணும் நல்லா. ஸ்தோத்திரம். அதனால மாம்சத்தை அழித்து கொண்டே வருகிறார். ஸ்தோத்திரம், அழித்து கொண்டே வரும்போது ஆண்டவர் எதிர்பார்த்ததெல்லாம் போயிடுச்சு, ஒண்ணு மட்டும் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இதை யோசுவாவும் கவனிக்கல, மோசேயும் கவனிக்கல. ஸ்தோத்திரம், எல்லாரையும் ஆண்டவர் அழிச்சிட்டார். மாம்சம் எங்கெல்லாம் வெளிப்பட்டதோ, இச்சித்த, மோசேக்கு விரோதமாய் பேசின எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இதெல்லாம் மாம்சம் வெளிப்படுதுங்க, இதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்படல, மோசேக்குள்ளாக நடக்கல, அதனால இதெல்லாம் கொண்டு போய் கானான்ல சேர்க்க முடியாதுன்னு சொல்லி வனாந்தரத்திலே கர்த்தர் அழித்து விட்டார். அங்க அழிய வேண்டிய ஒரு ஆள் அழியாம எங்க வந்துட்டான்? யோசுவாவின் குரூப்ல வரான், கண்டினியூ பண்ணின்னு வரான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எரிகோ அடைக்கும் போது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எரிகோவில் நீங்க போகும்போது ஒன்னையும் எடுக்கக்கூடாது. இவன் எங்க அழிஞ்சிருக்க வேண்டிய ஆகான். இப்ப 7:1 வாசிங்க. 7:1, யோசுவா 7:1. ஆகான் என்பவன் சாபம் தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான். பிரச்சனை தான், கவனிங்க. ஆகான் எங்க செத்து இருக்கணும்? வனாந்தரத்துல செத்து இருக்கணும். இச்சிக்கிறவன் நீங்க சாபத்தீடானதில் எடுக்கக்கூடாது, எரிகோவில் பிரவேசிக்கும் போது எடுக்கக்கூடாது என்று சொன்ன போது கீழ்ப்படிந்து இசைந்து வந்தவன்
இப்ப எரிகோவில் ஒரு சில பொருட்களை பார்த்த உடனே அதை இச்சித்து எடுத்துக்கொண்டான். அதனாலதான் இப்ப ஆயில தோல்வி. 36 பேர் ஏன் வெட்டினான்? ஆண்டுடைய வார்த்தையை மீறி மாம்சம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாம்சம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருந்தால் வனாந்தரத்தில் அழிய வேண்டியது அழியாமல் நம்மை மாம்சம் பின்தொடர்ந்து கொண்டிருந்தால் கானானுக்கு போறதுல தோல்வியை நிச்சயமாய் சபை சந்திக்கும். ஆமென். கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள ஆகான் இருக்கிறானா பாருங்க. மாம்சம் எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருக்கிறதா? இந்த ஆகானை ஆண்டவர் எப்ப யோசுவா காட்டினா தெரியுமா? இப்ப 7:6 வாசிங்க. ஸ்தோத்திரம். அப்போது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 7வது வசனம். ஆண்டவரே அப்படியே 10-11 வாசித்துருமா. அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க. இப்ப இவன் உபவாசம் போட்டதுனால, சாம்பல்ல உட்கார்ந்ததுனால என்ன லாபம்? என்ன லாபம்? ஏன் ஆண்ட தோத்தாங்கன்றது யோசுவாவுக்கு தெரியல. இவன் ஃபாஸ்டிங் போட்டு புழுதியில கிடந்ததுனால, சாம்பல்ல கிடந்ததுனால இப்ப ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இருந்த ஆகானை வெளியே காட்டுறாரு. இப்போ ஏன் உங்களுக்கு தோல்வி தெரியுமா? வாஸ்தவம் 7:1 ஆகான் என்ன பண்ணிட்டான்? துரோகம் பண்ணிட்டான்பா. ஸ்தோத்திரம். அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னிலிருந்து நீங்க ஃபாஸ்டிங் போட்டு சாம்பல்ல உட்கார்ந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு தெரியாம உங்களோட டிராவல் பண்ணின்னு இருக்கிற ஆகான ஆண்டவர் காட்டுவார். நமக்கு தெரியாது. நம்ம செய்யறது எல்லாமே நீதியா தான் இருக்கும். நம்ம செய்யறது எல்லாமே நியாயமா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு தெரியாது. நமக்குள்ளவே ஒட்டின்னு வந்துங்குது. இது வனாந்தரத்தில் அழிஞ்சிருக்கணும் ஆகான். ஸ்தோத்திரம். ஆனா ஏமாத்திட்டு என்ன பண்ணீங்க நம்ம கூடவே? ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம கிட்ட ஒன்றும் மாம்சம் இல்லைங்க, என்கிட்ட ஒரு ஆகானம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா யோசுவாவை போல உங்களுக்கு தோல்விதான். அதனால இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்கு என்ன பண்ணுங்க? பாஸ்டிங் போட்டு ஆண்டவராண்ட கேளுங்க. ஆண்டவரே, என் கூட எனக்கே தெரியாம என்ன ஆகான் ஒட்டி நிற்குது, ஆண்டவரே எனக்கு காட்டுங்கன்னா காட்ட மாட்டாரா? காட்டினதான் என்ன பண்ண, நம்ம அதை எடுத்து சிலுவையில் அடிச்சு ஒவ்வொரு நாளும் கொன்னுட்டீங்கன்னா இந்த 48 நாள் முடியும் போது கண்டிப்பா உங்களுக்காக பரலோக வாசல் திறந்தாச்சுன்னு அர்த்தம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை கண்டுபிடிப்பதற்காக, மாம்சத்தை ஜெயிப்பதற்காக தான், கண்டுபிடிச்சு ஜெயிப்பதற்காக தான் இந்த ஜனங்கள், ஸ்தோத்திரம், யோசுவாவின் சேனை தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நமக்கு தெரியாம நம்ம நினைச்சுக்கிறோம், நான் எதுவுமே எனக்குள்ள எந்த மாம்சமும் இல்லை. யோசுவா அப்படிதான் நினைச்சாரு. எல்லா ஜனங்களும் வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. வனாந்தரத்தில் எல்லாம் மாம்செல்லாம் காலி ஆகி போச்சு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால யோர்தானை கடந்துட்டேன், எரிகோவை கடந்துட்டேன், சின்ன பட்டணம் தானே, இதையும் கடந்துட்டு நான் கானானை போய் பங்கிட்டு கொடுத்துருவேன்னு சொல்லி நம்மள மாதிரியே வந்து கொண்டிருந்தான். ஆனா ஆயில ஒரு பெரிய தோல்வி வந்த பேர் தான் தேவ சமூகத்தில் போய் உபவாசித்து கேட்கும் போதுதான் ஆண்டவர் இன்னும் ஒரு மாம்சம், இன்னும் ஒரு ஆகான், இச்சிக்கிறவன், மாம்சத்தின் இச்சை தேவனுக்கு பிரியம் இல்லையா? ஸ்தோத்திரம். ரோமர் 8 சொல்லுவார், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஸ்தோத்திரம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஸ்தோத்திரம். மாம்சத்தை நீங்க ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துறீங்கன்னா அது ஆண்டவருக்கு விரோதமான பகையாம். ஆண்டவரை பகைச்சு நம்ம எப்படி வாழ முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கூட மாம்சம் டிராவல் பண்ணிங்கிறது பாருங்க. அந்த மாம்சம் டிராவல் பண்ணிங்கிறது உங்களுக்கே தெரியாம, ஸ்தோத்திரம், உங்களுக்கே தெரியாம. ஏன்னா ஸ்தோத்திரம், மாம்சம் ஆவியின் வேஷத்தை தரித்து கொள்ளுமா. நல்லது போலவே, ஆமா இது நான் நல்லதானே பண்ணேன், ஸ்தோத்திரம், நல்லது போலவே இல்ல, செய்யறதெல்லாம் நன்மையாகவே, அப்படிதானே மனசாட்சி சொல்லும். மாம்சம் ஆவியின் வேஷத்தை தரிச்சிக்கின்னு
ஸ்தோத்திரம். நல்லது போலவே கட்டத்தை செய்யறது. ஸ்தோத்திரம். இதுக்காகத்தானே அதை செஞ்சேன், இதுக்காகத்தானே இதை நான் செஞ்சேன் அப்படின்னு நீதியை பேசக்கூடாதுங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை என்பதை உணர்ந்து அர்ப்பணிக்க வேண்டிய நாட்கள் தான் இந்த லெந்து காலங்கள். லெந்துனா என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல லென்ட். லென்ட்னா சாக்ரிஃபைஸ், தியாகம், அர்ப்பணிக்க வேண்டியதை அர்ப்பணிக்கிற நாட்கள். நம்ம தபசு நாட்கள்னு போட்டிருந்தோம். தாபாசு, தன்னை தானே பரிசோதித்து சுத்திகரித்து கொள்ளுகிற நாட்கள். தபசுனா என்ன அர்த்தம்? என்னை நானே செக் பண்ணி பரிசோதித்து சுத்திகரித்து கொள்கிற நாட்கள் தான் இந்த தபசு நாட்கள். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க கானான் பிரயாணத்தில் இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் இயேசு வரப்போகிறார். அந்த பரம கானான்ல நீங்க பிரவேசிப்பதற்கு உங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரியாம டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற ஆகான் இருந்தா போக முடியுமா? போக முடியாத. ஆண்டவரே அறிஞ்சிக்க முடியாது. மாம்சம் வெளிப்பட்டான். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவை தரமாட்டார். ஸ்தோத்திரம். அதனால இந்த நாள்ல இருந்து ஒரு முடிவு எடுக்க போறோம். ஸ்தோத்திரம். எனக்குள் ஒளிந்து கொண்டு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற மாம்சத்தை நான் கண்டுபிடிப்பதற்கு இன்னிலிருந்து ஒரு வேலையோ 2 வேலையோ 3 வேலையோ அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்டிங் போட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, நான் பண்றதெல்லாம் நல்லது மாதிரி இருக்குது, எனக்கு தெரியாம எனக்குள்ள என்ன இருக்குது ஆகான்னு ஒருத்தன் டிராவல் பண்ணினே இருக்கிறான். எப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்தோன்னா அங்கேயே செத்துருக்கணும். இன்னும் சாகாம என்ன பண்ணிக்கிறான்? எனக்கு காட்டுங்கப்பான்னு கேட்டால் காட்டுவார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவனை நீங்கள் சிலுவையில் அடித்து அறைந்து விட்டால் உயிர்த்தெழுந்த நாளில், ஈஸ்டர் நாளில் ஒரு புதிய அபிஷேகம் உங்களை சந்திக்கும். அது உங்களை கண்டிப்பாக பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கையை தட்டி ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்போது மத்தேயு 4வது அதிகாரத்தில் 40 நாள் உபவாசம் பண்ணாரா? ஏன் பண்ணோம்? வாசிங்க 4:1. மத்தேயு 4:1. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு தான் ஊழியத்துக்கு வர்றாரு. ஏங்க அவர் பாஸ்டிங் போடணும்? 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஏன் வரணும்? சொல்லுங்க ஐயா. சொன்னீங்க சிமேன் ஐயா. மாம்சம் எங்கேயும் வெளிப்பற்றக்கூடாது ஊழியத்தில். ஆமே. எனக்குள்ள இருக்கிற மாம்சம் செயல்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஊழியம் தொடங்கும் போது போட்டு வந்தார். அதே போல எந்த சூழ்நிலையிலும் அவர் இடரவே இல்லை. தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டார். ஆமே. மாம்சம் எங்குமே வெளிப்படல. அதுக்காக ஊழியத்துக்கு வரும்போது ஒரு 40 நாள், முடிக்கும் போது ஒரு 40 நாள் போடுறாரு இப்போ. ஆமே. அந்த 40 நாளோட ஃபைனல் டே தான் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுது. அதுக்கு முன்னாடி 40 நாள் 39 நாள் ஃபாஸ்டிங். அவர் இப்போ ஏன் ஃபாஸ்டிங் போட்டாரு? மாம்சம் எங்குமே வெளிப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் அன்பாகவே இருந்தார். ஸ்தோத்திரம். எல்லாரையும் நேசித்தார். தேடி தேடி போய் வியாதியஸ்ல சுகமாக்கினார். மாம்சம் வெளிப்படவே இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு நான் இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு நான் இருந்தேன்னா அது மாம்சம். அன்பாக மனதுருகிறவராக இருந்தா நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன்னு அர்த்தம். ஏசு அதை செஞ்சார். இப்போ ஏன் பாஸ்டிங் போட்டார், கெத்செமனே தோட்டத்தில் முடிச்சார் அப்படின்னா, இப்போ சிலுவையில் அடிக்க போறாங்க. ஆமே. ஸ்தோத்திரம். சிலுவையில் அடிக்க போறாங்க. அந்த சிலுவை பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் வேணும். மாம்சம் அதுக்கு ஒத்துழைக்கணும். கண்ணை கட்டிட்டு கன்னத்துல பலால் அடிச்சுட்டு ஒன்னு அடிச்சது யாருன்றான்? மாம்சத்தோடு இருக்கிற ஆளா தான் என்ன பண்ணிருப்போம்? நம்ம யாரா அடிக்கிறன்ட்டு ஒன்று விட்டுருப்போம். ஆமே. அது விடக்கூடாதுன்னு தான் பாஸ்டிங். அவன் அடிச்சாலும் வாங்கிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமே. அவன் காரி துப்புனாலும் வாங்கிக்கணும். எதுவுமே அவர் பேசக்கூடாது என்பது தான் தேவ திட்டம். அதற்கு அவர் இசைந்து ஒத்துழைக்க வேண்டுமானால் அதுக்கு கண்டிப்பா பாஸ்டிங் வேணும். ஆமே. அதனால தான் 40 நாள் பாஸ்டிங் போட்டார். ஆமேன். அதனால தான் சிலுவையில் அடித்து அவமானப்படுத்தி கொண்டு நீ தேவனுடைய குமாரனா இருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு பரியாசம் பண்ற கூட்டத்துக்காக, ஸ்தோத்திரம், மாம்சத்தில் இருக்கிறவன் ஜெபம் பண்ணவே முடியாதுங்க. முடியுமா? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அம்மா ஜெபம் பண்ணிச்சான். காமெடியாக சொல்றான், அப்படியே ரொம்ப சீரியஸா கேட்டுக்கிறீங்க. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேணும். ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணிச்சான். உடனே பக்கத்து வீட்டுக்கு 2 கார் வருது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த அம்மா ஜெபம் வந்து எனக்கு கார் வேணும்னு பக்கத்து வீட்டில் 2 கார் நிற்குது. இது கார் வரத்துக்குள்ளவே
இது என்னெல்லாம் ஜெபம் பண்ணோ எதிர் வீட்டுக்காருக்கு டபுள் டபுளாக கொடுத்துறாரு ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு மாடி வீடு வேணும், 2 மாடி வீடு கட்டாமன். ஸ்தோத்திரம். என்னடா இது, நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவனுக்கு டபுள் டபுளாக போகுதே. ஸ்தோத்திரம். சரி, இந்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். இப்போ போய் ஜெபம் வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போகணும். என்ன ஜெபம்? எனக்கு ஒரு கண்ணு போனோம் ஆண்டவரே நினைச்சான். ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த அம்மாவுக்கு 2 கண்ணு போனோமா. நம்ம ஜெபம் இப்படி இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ தேவனுடைய குமாரனா இருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வான்னு சொன்னா, பிதாவே, இவங்க தெரியாம செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியாமையா செய்யறாங்க? ஸ்தோத்திரம். அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் இவர்கள் செய்கிறது என்னன்னு தெரியாம செய்யறாங்கப்பா, இவங்களை மன்னின்றாரு. ஸ்தோத்திரம். இதை சொல்லணும்னா நீ பாஸ்டிங் போகணும், சாதாரணமா சொல்ல முடியாது. ஆமென். உங்க வீட்டுக்கு நேரா சண்டை போடுறாங்களா, உங்களுக்கு எதிர்த்து சண்டை போடுறாங்களா, ஆண்டவரே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கார்கள் மன்னியன்னு நீ சொல்லணும்னா, திருப்பி பேசாம வாய மூடி ஜெபம் பண்ணனா, அதுக்கு இந்த பாஸ்டிங் முக்கியம். மாம்சத்தோடு கூட இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய். அப்ப மாம்சத்தோடு நாம் செய்ய போகிற காரியங்கள் ஒன்றுமே நமக்கு வெற்றியை தராது, ஜெயத்தை தராது. அதனால கண்டிப்பாக நீங்க மாம்சத்தை ஜெயிச்சு நான் தேவனோடு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அந்த 40 நாளை பயன்படுத்திங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒன்று முக்கியமான காரியத்தை தான் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். கரெக்டாக 8:30 மணிக்கு முடிச்சுடுவேன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம், முடிச்சிடுவேன். ஸ்தோத்திரம். இப்போ போய் ஜெபம் பண்றான் கெத்செமனே தோட்டத்தில். யாக்கோபையும் பேதுருவையும் யோவானையும் கூட்டின்னு போயிட்டு, எப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் அப்படி போய் ஜெபம் பண்றேன்ட்டு போய் ஜெபம் பண்றாரு. பண்ணாரா? அப்ப என்ன பண்ணாரு? எழுந்து வந்து பாக்குறாரு. ஸ்தோத்திரம். எழுந்து வந்து பார்த்தா நம்மால் நல்லா குப்புற கொட்டை வச்சு தூங்கினுக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழுப்புறாரு, ஏமா எழுந்துருப்பா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்கப்பா. நீ தூங்குறது எனக்கே பிரச்சனை, டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, என்னால என்ன பண்ண முடியல. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண முடியல, ஏந்திரி ஜெபம் பண்ணுங்கப்பான்னு 2வது முறை எழுப்பி விட்டு ஸ்தோத்திரம் வெளியே போய் அவர் போய் ஜெபம் பண்றாரு. திருப்பி 2வது முறை எழுந்து வந்து பார்க்குறாரு. 3வது முறையும் தூங்கி நிற்கிறாரு. ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுறது எனக்கே முடியலப்பா, நீங்கள் கொட்டை விடுறது, ஒரு ஆள் பக்கத்தில் பார்த்து கொட்டை விட்டு தான் ஜெபமாக வருமா? ஸ்தோத்திரம். அதனால ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவார் 3வது முறை, நீ சோதனைக்கு உட்படாதபடி இருக்கணும்னா, சோதனையில மாட்டாம இருக்கணும்னா, பிரச்சனையில மாட்டாம இருக்கணும்னா, விழித்திருந்து, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லியும் பேதுரு தூங்குறான். ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ன யோசிச்சு? ஸ்தோத்திரம். என்னாச்சு? வேலைக்காரி அவளை பார்த்து, நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே? ஐயோ, அவனை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியமா சொல்றான்றான். அன்னைக்கு நைட்டு வரலாம் கெத்செமனே தோட்டத்தில் கூட இருந்தாலு. ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவருக்கு விரோதமா எழும்பி அவன் பொய் சொல்ல காரணம் என்ன? என்னங்க? மாம்சம். ஏன் மாம்சம் வெளிப்பட்டுச்சு? விழித்திருந்து. அதனாலதான் 5 மணிக்கு ஜெபம் வச்சுக்கிறோம். உங்க மாம்சம் வெளிப்படக்கூடாதுன்னீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 5 to 6 விழித்திருந்து, இல்லைன்னா மாட்டிப்பீங்க பேதுரு மாதிரி. ஸ்தோத்திரம். அதனால நல்ல வாய்ப்பு. ஸ்தோத்திரம். நிறைய சபைகள் இல்லை, நம்ம சபைகள் இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால நீங்க என்ன பண்ணீங்க? அந்த வாய்ப்பை பயன்படுத்தினோம். பேதுருக்கு வாய்ப்பு கதவை தட்டிச்சு. 3 முறை யாருங்க சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம். உனக்கு பிரச்சனை வரப்போகுதுப்பா, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு. அதே போல தான் ஆண்டவர் உங்களை அலர்ட் பண்றாரு. உங்களுக்கு பிரச்சனை காத்துனுக்குது நிறைய. நீங்க அதில் மாட்டக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா விழிச்சிருந்து குப்புறச்சு 5 மணிக்கு தூங்கினீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுவீர்கள். அதனால 4:30 மணிக்கெல்லாம் செல்லாமா நீங்க சொன்னாங்க, கிளம்பி 4:55 இங்க இருக்கணும் எல்லாருமே. ஸ்தோத்திரம். சோதனையில மாட்டக்கூடாதுன்னா, மாம்சத்தை ஜெயிக்கணும்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். நீங்க மாம்சத்தோட டிராவல் பண்ணி நேரா மாம்சத்தோட பாதாளத்துக்கு போனா எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க மாம்சத்தை ஜெயிச்சு இயேசுவோடு நிக்கணும்னு ஆசை எனக்கு, அதுக்கு மேல ஆண்டவருக்கு ஆசை. அதனாலதான் இந்த ஜெபம்லாம் வச்சுக்குது. அதனால இப்போ ஸ்தோத்திரம் ஒரு முடிவு பண்ண போறோம். நம்ம மாம்சத்தை ஜெயித்து நம்மோட தெரியாம இருக்கிற ஸ்தோத்திரம் அந்த ஆகானை கண்டுபிடிச்சு அழிப்பதற்கு இந்த உபவாசம் அவசியம். அதனால எனக்கு பலவீனம், ஸ்தோத்திரம், என்னால் உபவாசம் இருக்க முடியாது பாஸ்டர் அப்படின்னா, ஸ்தோத்திரம் நான்வெஜ் பாஸ்டிங்காவது இருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் தாங்க மாம்சத்தை உந்தி தள்ளும். ஏன் கறி மீன் சாப்பிடாதுன்னு சொல்றோம்? கறி மீன் சாப்பிட்டா தான் கோவம் நிறைய வரும்.
கறிமீன் சாப்பிட்டா தான் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும். அதெல்லாம் கட் பண்ணி பாருங்க, வெறும் சாம்பார் போட்டு பாருங்க, அந்த ஆள் பேசுறதுக்கே நாடி இருக்காது. ஸ்தோத்திரம். நல்ல கறிமீன் போட்டா தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை ஆகி போகுது. அதனால அட்லீஸ்ட் என்ன பண்ணோம், நான்வெஜ் பாஸ்டிங் ஆகுது நாளையிலிருந்து. இன்னைக்கு சாப்பிட்ருப்பீங்க, விட்டுருங்க, செஞ்சு வர வச்சுட்டு வந்துருப்பீங்க. ஸ்தோத்திரம், பரவாயில்ல, இன்னைக்கு போய் சாப்பிட்ருங்க. நாளை காலைல ஜபத்துக்கு வரும்போது ஒரு பொறுத்துணேடு வாங்க. இந்த 40 நாள் என்ன பண்ண மாட்டேன் நான். இதுக்கு தான் கறிமீன் சாப்பிட நான் சொன்னது. எது கறிமீன் சாப்பிடாத? மாம்சத்தை ஸ்தோத்திரம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, சாகடிக்கிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செய்வீங்களா? கறிமீன் சாப்பிடாதுருங்க. ஸ்தோத்திரம். இல்லைங்க, என்னால் ஒரு வேளை ஃபாஸ்டிங் இருக்க முடியும் அப்படின்னா ஒரு வேளை காலைல மட்டும் ஃபாஸ்டிங் இருங்க. ஸ்தோத்திரம். நான் இருப்பேன். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து இருக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். 2 வேளை என்னால் முடியுங்க. ஸ்தோத்திரம். 2 வேளையும் இருக்கலாம். 3 வேளையும் நான் இருப்பேன் அப்படின்றவங்களும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் ஃபாஸ்டிங் இல்லாமல் ஸ்தோத்திரம் விழிச்சிருந்து ஜெபிக்காமல் புரட்டச்சு தூங்குனீங்கன்னா உங்களால் மாம்சத்தை ஜெயிக்கவே முடியாது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் பேதுரு. அவன் பேதுரு தான் பிரதானமான சீஷன். அவனை என்ன பண்ணிட்டான்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஃபாஸ்டிங் இருப்பீங்களா? இப்போ ஒப்பு கொடுக்குற நேரம். ஸ்தோத்திரம். யார் யார் மனசில் நியமனம் பண்ணீங்க, இப்போ ஜப நேரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இதை விட்டுறோம்பா இந்த 40 நாள். ஸ்தோத்திரம். என் மாம்சத்தை அழிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. என் மாம்சம் எனக்கு விரோதமாக செயல்பட்டுங்குது இல்லை. ஸ்தோத்திரம். ஆசையை தூண்டுதில்லை, இச்சையை தூண்டுதில்லை. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா என்ன பண்ணோம்? எரியத்தை இழுத்தா கொதிக்கிறது. அதுக்கு தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனால ஒரு வேளை ஃபாஸ்டிங் இருப்பேன். ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங் இருப்பேன்னு ஊர் சுத்தக்கூடாது. தெய்வ சமூகத்திலே இருந்து என்ன பண்ணோம்? ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் நேரத்தை செலவிடணும். ஸ்தோத்திரம். அப்படிதான் ஒரு அம்மா இது மாதிரி பாஸ்ட் ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணும்போது நல்லா தலையாட்டிச்சு. ஸ்தோத்திரம். 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன். ரைட், ஓகே. 41வது நாள் வருது. பாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி 40 நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன். ஸ்தோத்திரம். அதுக்கு பயங்கரமாக கோபம் வரும். பயங்கரமா ஒரு வார்த்தை சொன்னால் 100 வார்த்தை பேசும். ஸ்தோத்திரம். அதனால் பாஸ்டர் சொன்னார், இதெல்லாம் மாம்சத்தின் வெளிப்பாடுகள். நீ மாம்சத்தை ஜெயிக்கணும்னா ஃபாஸ்டிங் இருந்தார். அதே மாதிரி 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துச்சு. 41வது நாள் சண்டே வந்து சொல்லுது, பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன். இப்போ எனக்கு கோவம்லாம் வரல, போயிடுச்சு. நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நீங்கள் தானே ஆலோசனை கொடுத்தீங்க. அதனால் இன்றைக்கி ஒரு விருந்து வீட்டில் ரெடி பண்ணுறேன். நீங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பாஸ்டர் சந்தோஷமாக போகிறாரு. தடபுடலாக டேபிள் ஃபுல்லாக செஞ்சு வச்சுக்குது. ஆமே, டேபிள் ஃபுல்லாக ஆகிட்டோம். ஸ்தோத்திரம். கோபம் பெரிய காரியம் இல்லையா? கோபம் ஆயிடுச்சுற மனுஷனை. அது போகிறதுக்கு பாஸ்டர் உதவி பண்ணாரே, கவனிங்க. ஸ்தோத்திரம். இது என்ன பாஸ்டிங் போட்டிருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அது மாதிரி ஏமாற்றக்கூடாதுன்றதாக சொல்கிறேன் இந்த கதையை. ஏன்னா எனக்கு கதை சொல்கிறதே பிடிக்காது. இன்றைக்கி 2 கதை சொல்லிட்டேன். அல்லே சொல்லுங்கள், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், அல்லேலூயா. போச்சு. ஸ்தோத்திரம். என்னம்மா விருந்து? ஸ்தோத்திரம். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே என் கோபம் போகிறதுக்காக நான் ஃபாஸ்டிங் போட்டேன் 40 நாள். இப்போ எனக்கு கோபம்லாம் வரவே மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு ஆலோசனை கொடுத்து கைட் பண்ண உங்களை நான் நல்லா ஸ்தோத்திரம் விருந்து வச்சு அசுத்தம் நினச்சேன். அதான் பாஸ்டர் இதெல்லாம். ஸ்தோத்திரம். இந்தாங்க சாப்பிடுங்க, கை கழுவுங்க அப்படின்னு சொம்பலும் தண்ணி எடுத்து அவர் கையில் கொடுத்துது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. பாஸ்டர் வாங்கினாரு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த தண்ணியை மூஞ்சில் சொலுக்கு ஊற்றினார் பாருங்க. புரியுதா இல்லையா? தண்ணி வாங்கி கை வர கொடுத்த தண்ணியை மூஞ்சில் ஊத்தந்தான். ஸ்தோத்திரம். 4 வீடு கேட்குது சத்தம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடனே பாஸ்டர் சொன்னாராம், நீ பாஸ்டிங் போட்டதுனால அந்த கோபம்ன்ற பிசாசு சாவலமா, மயக்கத்தில் இருந்துக்குது. இப்போ தண்ணி ஊற்றினோடனே ஏந்துக்குச்சு. இப்படிலாம் ஃபாஸ்டிங் போடக்கூடாது. சாகடிக்காமல் என்ன பண்ணக்கூடாது ஃபாஸ்டிங்க. அது 48 நாள் ஆகட்டும், 58 நாளாவது ஆகட்டும். ஸ்தோத்திரம். 40 நாளில் சாவச்சிடலாம் நீங்கள் ஒழுங்காக ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா. ஸ்தோத்திரம். நம்ம அளவு இருக்கிறாரு டீமில். ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னு வேறு. டீ சாப்பிட நிறுத்தினா வடை எடுத்து சாப்பிட்னு இருப்பார். என்னையா இதுனா வடை ஃபாஸ்டிங் ஐயான்னு வேறு. ஸ்தோத்திரம். இது மாதிரி வேலைலாம் காட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங்னா என்ன ஃபாஸ்டிங்? தண்ணி கூட குடிக்கூடாது. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்கள், அல்லேலூயா. முஸ்லீம்லாம் எச்சியே முழங்க மாட்டான். முஸ்லீம் ஃபாஸ்டிங் போடுறாங்களே ரம்ஜானுக்கு, எச்சியை போய் அப்பப்போ துப்பிட்டு வருவார். ஒருத்தர் என் கூட இந்த வேலை செஞ்சார். அதனால் என்ன ஏமாத்த நினச்சின்னு உங்களையும் ஏமாற்றிக்காம, மிருகத்தை தூங்க வைக்காம, ஸ்தோத்திரம் அழிக்கிறதுக்கு முனை போடு. பைபிளை மூடிட்டு எழுந்து நிற்போம்.
இந்த நாட்கள் எதற்காக யோசுவா எதற்காக சாம்பல்ல போனார்? அவரோடு டிராவல் பண்ண மாம்சத்தை கண்டுபிடிக்க. அவர் உபவாசம் போட்ட பிறகு தான் ஆண்டவர் சொல்றார், எப்பா வனாந்திரத்திலே அழிய வேண்டிய குரூப்ல ஒன்று தப்பிச்சிச்சு, எஸ்கேப் ஆயிடுச்சு. அவன் தான் ஆகான். அவனை கண்டுபிடித்து அவனை கொண்டு வந்து ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி கல்லெறிந்து கொன்ற பிற்பாடுதான், கவனிக்கிறீங்களா, யோசுவாவின் சேனை அந்த ஆயி பட்டணத்தை முறியடித்து கானானிலே கால் பதித்தார்கள். ஆனா ஆகானை ஆண்டவர் காட்டி கொடுத்த பிற்பாடு அவனை கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கல்லெறிந்து கொன்றார்கள். அவனால அவன் மனைவி 2 பிள்ளைங்க மொத்த பேரையும் கல்லெறிந்து கொன்ற பிற்பாடுதான் யோசுவாவின் சேனைக்கு ஒரு ஜெயம் வந்தது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு ஆகான் தானே எத்தனையோ லட்சம் பேருக்கு தோல்வியை வாங்கி கொடுத்தான். நம்ம சபைக்கு வருகிற ஆசீர்வாதத்தை வாங்கி தருவதும் கெடுப்பதும் உங்க கையில தான் இருக்குது. ஒருத்தர் இங்க ஆகான் இருந்தாலும் சபையே எங்க போயிடும்? பாதாளத்துக்கு போயிடும். ஒரே ஒரு ஆகான்லாம் யோசுவாவின் சேனைக்கு பெரிய தோல்வி. ஒரு ஆகான் இருந்தா போதுங்க, ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் தோல்விதான், எல்லாருக்கும் பிரச்சனை. 36 பேர் வெட்டினான். அவங்க எதுவும் தப்பு பண்ணாங்களா? நாம் ஆகானின் கிரியோடு டிராவல் பண்ணுவோம், ஆனால் நம் மூலமாய் நாம் சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கு தோல்வி, நாம் சார்ந்திருக்கிற சபைக்கு தோல்வி. கண்ணை மூடி ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். எத்தனை பேருங்க அர்ப்பணிக்கிறீங்க? அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் தீரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் தீரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கழுவுங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் தீரத்தாலே கரை நீங்க அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் உண்மையா முழுசா அறகுறையா இல்லை, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். நாம் எல்லாம் பரலோகம் வர்றதுக்காக தான் இயேசு இந்த பாடுகள்லாம் ஏற்றுக்கொண்டாருங்க. நாம் இந்த டிராவல்லே குளறுபடி பண்ணின்னு இருந்தா அவருடைய பாடுகள் எல்லாம் வீணாயிடுமே. நம்ம மாம்சத்தோட டிராவல் பண்ணி கொண்டிருந்தா அவர் பட்ட பாடுகளுக்கு ஒரு பலன் இருக்காதே. ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உள்ளமுடல் எல்லாமே
உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம், ஓஹோ ஆவி ஆத்மா சரீரம். நமக்கு ஏன் ஆசீர்வாத குறைச்சல், நமக்கு ஏன் பலவீனம், நமக்கு ஏன் வியாதி, நமக்கு ஏன் தரித்திரம் தெரியுமா? மாம்சத்தோடு நாம் வாழ்கிறபடினாலதான். மாம்சத்தோடு இருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வலதுகரத்தை உயர்த்தி என்னோடு சேர்ந்து, ஆண்டவரே, நான் இன்னையிலிருந்து நாளையிலிருந்து என் மாம்சத்தை யோசுவாவை போல கண்டுபிடித்து அழிப்பதற்கு, ஆண்டவரே, நான்வெஜ் ஃபாஸ்டிங்கோ, ஒரு வேளையோ 2 வேளையோ 3 வேளையோ இருந்து எனக்குள்ள மறைந்திருக்கிற ஆகானை கண்டுபிடித்து அழித்து ஆயி பட்டணத்தை ஜெயித்து கானான்ல வந்து நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர், இந்த பாஸ்டிங் நாட்கள்ல வேண்டிய கிருபையை கொடுங்கப்பா. என்னை பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே, என்னை பலத்தால் இடை கட்டுங்கப்பா. இந்த பாஸ்டிங் நாட்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. பேதுரு போல நான் தூங்கக்கூடாது ஆண்டவரே, விழிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. மாம்சத்தை எப்படியாக நான் ஜெயித்தே ஆக வேண்டும். கையை தட்டி ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் கூட செஞ்சவங்க போறீங்க, ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் சமூகத்தில் வைத்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற தயவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாட்டில் விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறபடி, ஆண்டவரே, நாங்கள் நாட்களை உமக்கென விசேஷித்துக் கொண்டு எங்களுடைய மாம்சம் அழிக்கப்பட்டு ஆவியில உம்மோடு நடக்க, உம்மோடு வளர, பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்ப்பாய் வைத்துக் கொள்ள கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணங்களுக்காய் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ளணும். நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலங்களை நாங்கள் ஆண்டரை வீணாய் கழிக்காதபடிக்கு இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு 41வது நாள் நாங்கள் சாட்சியாய் நிற்க எனக்குள் இருந்த மாம்சத்தை கர்த்தர் காண்பித்தார். நான் அவைகளெல்லாம் சிலுவையில் அடித்து அரைந்து அழித்து விட்டேன். இப்போது நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, பரலோகவாசி என்று சாட்சி சொல்லுகிற சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போற தயவுக்காக ஸ்தோத்திரம். 40 நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு வேண்டிய பலனை, கிருபை, சத்துவத்தை கொடுங்க. நித்திரை எடுத்து போடுங்க. பேதுரு தூங்கினார், உம்மை மறுதலித்து விட்டார், ஜெயிக்க முடியல. நாங்க தூங்கக்கூடாது ஆண்டவரே. நம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெயித்து யோசுவாவை போல எங்களுடைய மாம்சத்தை அறிந்து அழித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. அதற்கேற்ற பலன், சத்துவம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் எங்களை நடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு தொடங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பாருங்க, சீக்கிரமா முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்த போகிறார். ஆண்டவர் அப்படியே நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய கரத்துல எங்களை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, விசேஷமாக இந்த லெந்து காலங்களுக்கு வேண்டிய பலன், கிருபைகள், ஞானம் நாளில் கடந்து வந்த நம்ம அனைவரோடு வர தடையா இருக்கிற விசுவாச மக்கள் ஒவ்வொருவரோடு இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.